பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையை விடக்கூடியவர்கள், தொழுகை அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமை. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ். இஸ்லாம் 5 அடிப்படைகள் மீது அமைக்கப்படுகிறது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது தொழுகை. யாருக்கு மட்டுமல்ல, முஹம்மது ரசூலின் சமூகத்திற்கு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பிறகு அவர்களுக்கு கடமை தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா அவர்கள் சொல்கிறான், அல்லாஹ், மூசா, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, என்னையே நீ வணங்க வேண்டும். வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என் நினைவிற்காக மூசா தொழுகையை நிலைநாட்டு. وأوصاني عيسى عليه السلام وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا, நான் வாழும் வரை தொழுகையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்திருக்கிறான். قال الله وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة. ஏவவில்லை அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. முஹ்லிஸீன லஹு الدين حنفاء, வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, ஹுனஃபா ஹனீஃப், ஷிர்கில் இருந்து முற்றிலுமாக விலகிய நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றுவதை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பிறகு மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை தொழுகை. ஃபரீதா, கடமை. இதை விட்டால் வேண்டுமென்றே விட்டால் யார் அவர்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்றேன், இன்ன பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ர் தர்குஸ் ஸலாத். காஃபிருக்கும் ஷிர்கிற்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை விடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹதுல்லதி பைனனா வ பைனஹும், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், யார் அதை விடுகிறானோ அவன் காஃபிராகிறான். ஃபகத் கஃபர், அல்லாஹ்வை மறுக்கிறான். ஆதாரம் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களில் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் யாரிடத்திலும் மாற்று கருத்தே கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்பதில். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள், சலஃபுகள், எமக்கு முன்னால் வந்த அறிஞர்கள், இவர்களிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது. தொழுகையை வேண்டுமென்று விட்டால் காஃபிர் என்பதில்.
ஆனால் தெரியும், அசதியால் விடுகிறான், மறதியால் விடுகிறான், அலட்சியத்திலே விடுகிறான். ஆனால் இவன் காஃபிரா? இல்லை, இவன் பாவத்திலே பெரும் பாவத்தை செய்கிறான். இதை விட இந்த உலகத்திலே செய்வதற்கு பாவம் இல்லை ஷிர்கிற்கு பிறகு. ஆனால் தெரியும், கடமைதான், ஆனால் தொழமாட்டேன், கடமைதான், தொழமாட்டேன், ஜும்ஆ போதும், ஈது போதும், மற்ற வேளைகளில் தொழமாட்டேன் என்று அடம் பிடித்தால், திமிரு கொண்டால், இவன் காஃபிர் என்பதில் யாரிடத்திலும் மார்க்க அறிஞர்களின் மாற்று கருத்து கிடையாது. அசதியால் விடுகிறான், மறதிகளை விடுகிறான். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இவனும் இந்த தன்மைகளை வருவான். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இல்லை, இவன் பாவங்கள் பெரிய பாவத்தை செய்கிறான், அவ்வளவுதான். இரண்டுமே மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளான விஷயம். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலைஹா, தொழுகையை பற்றி நினைவு கூறும் பொழுது யார் அதை பாதுகாத்தார்களோ, கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமஹ், அது அவனுக்கு வெற்றியாக வரும், சாட்சியாக வரும், ஒளியாக வரும் நாளை மறுமையில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. வமன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா, யார் அதை பாதுகாக்கவில்லையோ, லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன், வெற்றியாகவோ சாட்சியாகவோ ஒளியாகவோ வராது. கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கள். வகான யௌமல் கியாமத்தி மஅ காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான வ உபய் இப்னு கலஃப். ஆனால் நாளை மறுமையில் தொழுகையை மறந்த, அந்த தொழுகையை இழந்தவன் காரூனோடு, ஃபிர்அவுனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். யார் வார்த்தை? யார் வார்த்தை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருந்து தொழுகையை மறந்தால் இவன் ஃபிர்அவுனோடு, செல்வம் இருந்து வசதி வாய்ப்புகளின் காரணமாக தொழுகையை மறந்தால் இவன் காரூனோடு, ஆட்சி அதிகாரம், அரசாங்கத்தின் பதவி, உலகத்தின் ஆட்சி பதவி, இதற்காக தொழுகையை மறந்தால் இவன் ஹாமானோடு. அல்லாஹ் அக்பர். யாரோடு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியவன், அன ரப்புக்கும் அலா, நான் தான் உங்களின் இறைவன் என்று தன்னை அழைத்துக் கொண்ட அந்த ஃபிரௌனோடா. என்ன அர்த்தம் அப்படி என்றால்? என்ன அர்த்தம்? தொழுகையை விட்டால் நீனும் அவர்களை போன்றுதான். அவனும் ஆட்சிக்காக அல்லாஹ்வை மறந்தான், அவனும் செல்வத்திற்காக அல்லாஹ்வை மறந்தான். நீ எதற்காக மறக்கிறாய்? எதற்காக தொழுகையை விடுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது போருடைய கடினத்தின் காரணமாக. உங்களுக்கு தெரியுமா, போரில் தொழுகை கடமையா? தொழுகை கடமையா? போரில் தொழுகை கடமையா? கடமையா இல்லையா? கடமை, கடமை. இமாமுக்கு 2 ரக்காத், பின்னால் போர் புரிபவர்களுக்கு ஒவ்வொரு ரக்காத். ஒரு ரக்காத்தை தொழுது திரும்பி செல்லுவார், அடுத்த ரக்காத்திற்கு மற்றவர்கள் வருவார்கள். போருடைய தொழுகை. ஆனால் கடினமான நிலையின் காரணத்தால் போரிலே அல்லாஹ்வுடைய தூதரால் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. அது முடிந்ததற்கு பிறகு நினைவு வருகிறது,
அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம அம்லா குபூரஹும் வ புயூதஹும் நாரா கமா ஷகலூனா அனிஸ் ஸலாத்தில் உஸ்தா. நடுநேர தொழுகையை விட்டு எங்களை திருப்பிய இந்த காஃபிர்களின் வீடையும் கபூரையும் யா அல்லாஹ் நெருப்பால் நிரப்பு. வியாபாரம் திருப்புகிறது, பணம் திருப்புகிறது, காசு திருப்புகிறது, மனைவி திருப்புகிறது, தொழில் திருப்புகிறது, நிகழ்ச்சி திருப்புகிறது, விளையாட்டு திருப்புகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, சக்கர் மா சலககும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சொர்க்கவாதிகள், மா சலககும் ஃபீ சக்கர், அது என்ன நரகம்? படியுங்கள், குர்ஆனை எடுத்து எங்கே இருக்கிறது என்று தேடி படியுங்கள். சக்கர் என்ற நரகம் என்றால் என்ன? படியுங்கள். மா சலககும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? முதல் பதில், காலு லன் நகும் மினல் முஸல்லீன். காலு லன் நகும் மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, தொழுகையாளிகளாக இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் கேட்கிறேன், ஃபஜ்ரை தொழவில்லை, எழுந்தவுடன் தொழுது கொண்டீர்கள், துஹரை தொழுதீர்கள், அஸரை தொழுதீர்கள், மக்ரிபை தொழுதீர்கள், இஷாவை தொழாமல் உறங்குகிறீர்கள். ஒருவேளை இஷாவை தொழாமல் உறங்குகிறீர்கள். நீங்கள் விழித்து பார்த்தால் உங்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் நிற்கிறார். உங்கள் நிலைமை என்ன? கபரிலே நீங்கள் இருத்தப்படுகிறீர்கள். இஷாவுடைய தொழுகையை நீங்கள் நேரத்தை பேணி தொழவில்லை, உங்களுடைய வக்து முடிந்து விட்டது. கொஞ்சம் அனுமதி தாருங்கள், இஷாவை தொழுவதற்கு மறந்து விட்டேன், தொழுது வருகிறேன் என்று கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நிலைமை என்ன? ஒரு வக்தை வேண்டும் என்று விட்ட காரணத்தால் அவனுடைய கூல் என்னவாக அமையும்? மன்றப்போ எப்படி பதில் சொல்லுவீர்கள்? தொழுகையை விடுபவர்களே, அந்த நேரத்திலே உங்கள் ரப்பு யார் என்று கேட்டால் அந்த ரப்பை மறந்து நீங்கள் உறங்கிக் கொண்டே இருந்தீர்களே, எப்படி பதில் சொல்வீர்கள்? நீ வந்த வழி என்ன என்று கேட்டால் அல்லாஹ் கடமையாக்கிய இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டாவது அடிப்படையை நிறைவேற்றாமல் இருந்தவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள்? இந்த முஹம்மது ரசூலை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த முஹம்மது ரசூல் கடமையாக்கிய, அவர்கள் மூலமாக கடமையாக்கிய, அவர்கள் ஏவிய தொழுகையை மறந்து வாழ்ந்தவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? என்ன பதில் சொல்லுவார்கள்? இந்த கூட்டம் விழிப்படைய வேண்டும், விழிப்படைய வேண்டும். இவர்கள் விழிப்படையவில்லை என்றால் எப்படி இவர்கள் தொழுகையை மறக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ்வும் இவர்களை நாளை மறுமையிலே மறந்து விடுவான். வகதாலிகல் யௌம துன்ஸா. அல்லாஹ் பாதுகாப்பானாக.